இதான் சார் உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி இங்கே வந்து உட்காந்து அபிஷியலாக நீங்கள் எப்படி இங்கே வந்து வேலை பார்க்குறீங்க? தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சத்துணவு பிரிவில் தற்காலிக கணினி ஆபரேட்டராக சுதர்சன் என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். புகாரின் அடிப்படையில் கடந்த 6ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவரை பணி நீக்கம் செய்துள்ளார். இந்நிலையில் தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அவர் கணினியில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அங்கு வந்த சத்துணவு ஊழியர்கள் சுதர்சனை பார்த்து நீ ஏன் இங்கு வந்து வேலை பார்க்கிறாய் என கேட்டபோது ஊழியர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. உங்களை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எப்படி இங்கே வந்து உட்காந்து அபிஷியலாக நீங்கள் எப்படி இங்கே வந்து வேலை பார்க்குறீங்க? இல்லை இது வந்து எங்களோட டிபார்ட்மெண்ட்டு, எங்களோட செக்ஷனு. ஆமாம், நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்க இங்கே? நீங்கள் ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட இங்கே வந்து வேலை பார்க்குறீங்க? பட் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இப்போ இங்கே வந்து அலோவ் பண்ணியிருக்கீங்க? யாருக்கு பர்மிஷன் கொடுத்தா? கலெக்டர் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அவரை. அவர் மேலே வந்து அலிகேஷன் இருக்குது, காசு வாங்கியிருக்காரு, பேருக்காரு வந்திருக்காருன்னு. அவர் மேலே அலிகேஷன் இருக்குது. அவர் எப்படி வந்து மேடம் அவங்க கற்றுக் கொடுக்குறதுனா அவர் வேலையை விட்டு போய் 6ஆம் தேதி வந்து போனார். இன்னைக்கு தேதி வந்து 25 ஆச்சு, 20 நாள் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் இப்போ அவரை கூப்பிட்டீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு அபிஷியலாக நீங்கள் வந்து உட்கார வச்சு நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? மேலும் தொடர்ந்து இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வரும் நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஒருவரை எந்த அடிப்படையில் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார்? அவருக்கு கணினி பயன்பாட்டிற்கு யார் அனுமதி வழங்கினார்? அரசு அலுவலகங்களில் பாதுகாப்பு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டனவா என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே நேரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வ விசாரணை நடத்தி உண்மை நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும், தவறு இருந்தால் இதற்கு உறுதுணையாக இருந்த ஊழியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சுதர்சனை எப்படி நீங்க இந்த சீட்ல வந்து உட்கார வச்சிருக்கீங்க? அவருக்கு வந்து 6ஆம் தேதி வேலையை விட்டு போயிட்டாப்ல. நீங்க தேதி 25 ஆச்சு. இத்தனை நாள் நீங்க வந்து என்ன பண்ணீங்க? லேட்டா அவங்க சொல்லிட்டு நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. பேசுறதெல்லாம் பேசாம இருங்க மேடம். அவருக்கு அப்புறம் நீங்க இந்த காலத்து வந்துருக்கீங்க என்ன மேடம் நினைக்கிறீங்க? பாருப்பா, உங்க சீட்ல நீங்க உட்காந்து வேலை பார்க்கணும். நீங்க வந்து பாருங்களா, நீங்க வந்து கிளம்புங்க. நீங்க சுதர்சன், நீங்க வந்து கிளம்புங்க சுதர்சன். ஏன் அவ்வளவுதாங்க நான் பாக்குறேன். எங்க செக்ஷன் நீங்க வந்து எப்படி வந்து இப்படி நீங்க வந்து உட்காந்து வேலை பார்க்கலாம். உங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்களா? உங்களுக்கு இங்க வந்து என்ன வேலை? டிஸ்மிஸ் பண்ணியாச்சுல உங்களை. உங்களுக்கு இங்க வந்து என்ன வேலை? என்ன கிளம்பு சொல்லிட்டு நீங்க யாரு? நீங்க முதல்ல வெளில போங்க. நான் வந்து இந்த ஒன்றிய தலைவர், நான் வந்து பேசுவேன். நான் இங்க வந்து வேலை பார்க்கறேன். நான் ஒன்றிய தலைவர், நான் வந்து கேட்பேன், பேசுவேன். எனக்கு வந்து ரைட்ஸ் இருக்கு. நீ எப்படி இங்க வந்து உட்காந்து நீ எப்படி இங்க வந்து வேலை பார்க்கலாம் செக்ஷன்ல? அப்புறம் வேற எப்படி பேசுறாங்க? உன்னைய வந்து சஸ்பெண்ட் பண்ணாச்சு, உன்னைய வந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சுல. என்ன நீ எப்படி வந்தீங்க? நீ எப்படி இங்க வந்து உட்காந்து வேலை பார்க்கலாம்? வெள்ள போறாங்க எங்க போற வீடியோ இருக்கா இல்லையா? பிச்சு கூட பிச்சு. என்னடா நீ எப்படி இங்க வேலை பார்க்கலாம்? நீ எப்படி இங்க வந்து உட்கார்ந்து செக்ஷன்ல? நான் கேட்பேன். நீ எப்படி இங்க வந்து உட்கார்ந்து வேலை பார்க்கலாம்? டிஸ்மிஸ் பண்ண ஒரு ஆள் நீங்க எப்படி இங்க நீங்க வந்து உட்கார வச்சு வேலை பாக்குறீங்க? என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க? கலெக்டர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்களா? அவனை நீங்க எப்படி இங்க சீட்ல நீங்க உட்கார்ந்து எப்படி வேலை பார்க்க வைக்கலாம்? நீ முதல்ல இங்க வந்து உட்கார்ந்து உனக்கு வந்து வேலையே கிடையாது. என்னடா என்ன பண்ணுவ? தொலைச்சிருவன் தொலைச்சுனையா? போறீங்க நாய தொலைச்சிருவனையா? உன்னை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்களா? நீ எப்படி அங்க உட்காந்து நீ எப்படி அங்க வந்து வேலை பார்க்கலாம்? நீ எப்படி இங்க வந்து வேலை பார்க்கலாம்? இல்ல கலெக்டர் இப்ப நான் கேட்கிறேன், சொல்றேன். என்ன நாளைக்கு அங்க வந்து பதில் சொல்லு. கேட்கிறேன், கலெக்டர் ஆர்டர் நீங்க எப்படி இங்க வந்து இது பண்றீங்க?